படம் வந்ததுன்னாக்கா 4 பேர் இருப்பது இல்லை, 40 பேர் வேலை செய்வாங்க. சார் நான் உங்கள் கூட நாயகன் வேலை செஞ்சேன்னு. அது எங்கே வேலை செஞ்சுருக்கான்னு எனக்கு தெரியாது. ஓகே. ஸோ ஆமாப்பா நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா இருந்துருவேன். கல்கி கொஞ்சம் வேலை செஞ்சேன், பட் வந்து அதுக்கு ரெசிப்ரோகேஷன் கரெக்டாக இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் சைடில் ஒரே ஒரு செட் மட்டும் வந்துட்டேன். கூட வேலை செஞ்சவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். வேலை செஞ்சவங்க வேலை செய்யாதவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொஞ்சம் பெரிய சமாச்சாரம் அவங்களுக்கு. அதாவது அவார்டு வந்ததா இல்லையான்னு ரெஸ்பெக்ட் இல்லை, அது இல்லாத நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. ஆக்சுவலாக கமல் சார் தான் என்கரேஜ் பண்ணுது. நாயகன் கிட்ட கூட தியேட்டரில் பப்ளிக்காக தியேட்டரில் ஷோ வந்தாக்கா எனக்கு இழுத்துட்டு போனாங்க இவங்க பிசியும் மணியும். போகும்போது இவர் ஸ்டேஜ்லேருந்து கமல் சார் வந்து ஸ்டேஜ்லேருந்து சொல்கிறாரு, ஆக்சுவலாக அந்த படத்துக்கு நாயகன் நான் இல்லை, தோட்டத்தாரணி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க. அதில் வந்து கரெக்டாக ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த ஆங்கிள் போடு, இப்படி போடு, இப்படி வரணும், செட்டு வந்து இப்படி வரணும். நான் என்ன செட்டு போடுறேன்னு அவனுக்கு தெரியாது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னாக்கா அவன் கொடுக்குற ஸ்கெட்சு வச்சுக்கிட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணணும், விச் இஸ் ரியலி போரிங் அண்ட் ஆல்சோ இட்ஸ் சீரியஸ். எனக்கு கார்பெண்டர் ரீப்பர் எவ்வளோ ஆகுது, இல்லை அதுக்கு ஆணி எத்தனை ஆணி பிடிக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வேண்டியது இந்த செட்டு. இந்த செட்டு எப்படி வரணும்னு நான் பக்கத்துலேயே உட்காருவேன். நான் கொடுத்துட்டு நான் காரில் ஊரை சுற்றிட்டு வர்றது அதெல்லாம் வச்சுக்க மாட்டேன். பொன்னியின் செல்வம் பற்றி நீங்கள் பேசுனீங்க. பொன்னியின் செல்வத்தில் கூட இப்போ நம்ம தெரியுது அந்த காஸ்டியூம் வந்து இந்த நார்த் இந்தியன் ஃபேஷன் இங்கே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இந்த ப்ளவுஸ் இப்படி தான் வரணும், அப்படி தான் வரணும்னு நாயகன் கூட அதுதான் சேர்ந்தேன். ஸோ அது வந்து பெரிய கிரேட்னஸ் ஒன்றும் கிடையாது, தட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஜாப். ஒன் இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விருதுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் அவர்களை தான் இன்னைக்கு நான் வந்து சந்திக்க வந்திருக்கேன். கலை இயக்குனர் தோட்டாதர்ணி அவர்கள். கலை இயக்கம் அப்படிங்கிறது சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு படத்தை தத்துரூபமா காட்டுறதுக்கு எந்த அளவுக்கு ஒளிப்பதிவாளருடைய கேமரா முக்கிய காரணமா இருக்கோ அதை விட முக்கியம் அங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதை தத்துரூபமா அமைக்கிறதுல மிகப்பெரிய வல்லுனர் அப்படின்னே சொல்லலாம். ஐயா அவர்களுக்கு வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார், செவாலிய விருது வந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து இதுக்கு முன்னாடி இந்த விருதை வந்து சிவாஜி சார் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் வாங்கியிருக்காங்க. ஒரு லாங் இயர் பேக்குக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த அறிவிப்பு எப்போ வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு? கிடைத்தப்போ உங்களுடைய மனநிலை என்னவாக இருந்தது? அது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே, இப்போ கொடுத்த டேட்டுக்கும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு லெட்டர் ஒன்று வந்துருக்கு. இந்த மாதிரி ஃப்ரம் த கான்சுல் ஜெனரல் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படின்ட்டு. நான் எதுவுமே நம்புறதில்லை, கையில் வர வரைக்கும் நான் எதுவுமே நம்புறதில்லை. அது ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ் ஆச்சு, அதனால் ஐ கீப் இட் அலூஃப். இப்போ வந்து அதுக்கப்புறம் எக்ஸிபிஷன் சர்வசாதாரணமாக நான் எப்போவுமே எக்ஸிபிஷன் வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அந்த டைமில் வந்து இது இந்த மாதிரி டேட்ஸ் பக்காவாக இது பண்ணிட்டு பேசும்போது நான் வந்து சரி, ஐ வாஸ் த்ரில். பட் இன்னும் த்ரில்ல அங்கே கூட வரல. அவர் எப்போ கூப்பிட்டு அந்த அவார்டு வந்து நம்ம கிட்ட அந்த கையில் இல்லை, ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மெடல் மாதிரி. அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் பேச்சு அந்த நம்ம பற்றி கொஞ்சம் பேசினார் அவர். தட் வாஸ் எக்ஸலண்ட் அண்ட் தட் வாஸ் அ த்ரில்லிங் மூமெண்ட் எனக்கே. ஏன்னா நான் சிவாஜி சாரை தான் நினச்சின்னு இருந்தேன். எப்போவுமே இந்த பக்கம் போகும்போது சிவாஜி சார் ஸ்கல்ப்சர் இருக்குல்ல, நினைவு மண்டபம், அந்த நினைவு மண்டபம் பார்த்து போயிட்டு வணக்கம் போட்டுட்டு போவேன். சரி, நிஜமாக கிடச்சிருக்குது. சரி, ஓகே, நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நிறைய அவார்டு வந்திருக்கு. பட் இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் என்னன்னாக்கா, நான் படித்த ஊர் அதுதான். நான் படித்த ஊர்,
அந்த படித்த ஊரில் கொஞ்சம் வாய்ப்பு அங்கே ஒன்று அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நிறைய எக்ஸிபிஷன்ஸ் வச்சேன். ஒரு 125 எக்ஸிபிஷன். இது 125வது எக்ஸிபிஷன் சோலோ, நாட் குரூப். குரூப் வந்து பெரிய பெரிய ஆட்களோட பண்ணியிருந்தேன். எல்லாம் மேதாவின் கூட, எல்லாம் எம்எஃப் ஹுசேன், பிரகாஷ் பட்டாச்சாரியா, அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட கூட வச்சுருந்தேன் குரூப் ஷோ. அது ஒரு 10-12 வச்சுருந்தேன். இதுக்கு இது வந்து நான் தான் வச்சிருவேன் எல்லாருக்கும் முன்னாடி. இந்த ஹுசேன் எல்லாம் வந்து பெரிய ஜாம்பானுங்க. ஸோ அது ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டோ மைனஸ் பண்ணால். பட் ரெகுலராக நான் பாம்பே, டெல்லி எல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வருவேன். ஆஸ்கிங் ஃபார் எக்ஸிபிஷன் அது. பட் அது இருந்தாலும் இருக்கட்டும். பட் வரதுக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்தில் ஒரு தடவை ஒரு எக்ஸிபிஷன் நான் வைக்கணும் எங்கேயோ தமிழ்நாட்டில். அது சின்னதை பாம்பே விட சிறிய ஊர் அப்படின்னு அப்போ ஒரு டைமில் சொல்லிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, அந்த சந்தோஷம் வந்து இந்த சின்ன ஊரில் வந்து வச்சுக்கிட்டே இருந்துக்கிட்டே நம்ம அங்கே கொஞ்சம் ஒரு லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது உண்டு. அந்த மெட்ராஸ்லேயே பிறந்து வளர்ந்த தொட்டு எனக்கு வந்து வேறு எங்கே போனாலும் மெட்ராஸ் வந்துடுவேன். ஸோ இதுதான் பழக்கம். எவ்வளோ ஊர் சுற்றினாலும் சரி, வெளியூர் சுற்றினாலும் சரி, மெட்ராஸ்க்கு வந்துட்டு தான். அப்புறமா ஹைதராபாத் வந்து ஷிஃப்ட் ஆனப்போ இப்போ தெலுங்கு படங்கள்லாம் முன்பு இங்கே என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா எல்லாருமே இங்கேருந்து போனவங்க தான். சென்னை தான் பேஸே. பட் சென்னைக்கு முன்பு வைசாக்லேயோ குண்டூர்லேயோ எங்கேயோ இது ஸ்டூடியோ வந்து தான். மெட்ராஸ் வரதுக்கு முன்னாடி குண்டூர்லேயே எங்கேயோ ஒரு ஸ்டூடியோ வந்து தான். பட் தட் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல். அது எதனாலன்னு தெரியல. பட் மெட்ராஸ்க்கு வந்தது. மெட்ராஸில் ஒரு பக்கம் நாகிரெட்டி, சக்கரபாணி, விஜயவாணி ஸ்டூடியோ 36 ஃப்ளோர்ஸ் என்னமோ இருந்தது அங்கே, பிஸி. அப்புறம் ஏவிஎம் ஸ்டூடியோ, ஏவிஎம் மேய்ப்பு செட்டியார், அவர் ஸ்டார்ட் பண்ணார். அவர் என்ன செஞ்சுருக்கார், அங்கே இருந்த காரைக்குடியில் வச்ச ஸ்டூடியோ எல்லாத்தையும் தூக்கி இங்கே வச்சுட்டார். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் சாரதி ஸ்டூடியோ, சாரதா ஸ்டூடியோ, அப்புறம் கோல்டன் ஸ்டூடியோ வந்தது. அதுக்கு முன்பு எல்லாத்துக்கும் முன்பு கோல்டன் ஸ்டூடியோ ஒன்று வந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடியோ, ஸ்டார் ஸ்டூடியோ இருந்தது. அது வந்து அவர் ப்ரொடியூசர் கூட அவர். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடியோஸ் எல்லாம் வந்தது. பட் எவ்ரி ஒன் வாஸ் பிஸி. எல்லா ஸ்டூடியோ வந்து கலன்னு இருக்கும். ஒரு பக்கம் தமிழ் ஓடும், ஒரு பக்கம் தெலுங்கு ஓடும், ஒரு பக்கம் கன்னடா ஓடும், ஒரு பக்கம் மலையாளம் ஓடும், ஹிந்தி படம் கூட இங்கே எடுத்திருக்கானுங்க, இட்டாலியன் படம், இங்கிலீஷ் படம் கூட எடுத்திருக்கானுங்க. ஸோ வி வேர் ஆக்சுவலி வெரி பிஸி. நான் இல்லை, எல்லா ஆர்ட் டைரக்டரும் சரி, டெக்னீஷியனும் சரி, கேமரா அசிஸ்டன்ட் சரி, எவ்ரிபடி வேர் வெரி பிஸி. இது எப்போ இங்கேருந்து கர்நாடகாவுக்கு ராஜ்குமார் சார் எடுத்துன்னு போனாரோ, இங்கேருந்து அப்படியே ஆந்திராவுக்கு போயிடுச்சோ, அது ஒரு ஊருக்கு போகும்போது இங்கே கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சு. பட் ஸ்டில் தே லைக் மெட்ராஸ் பிகாஸ் மெட்ராஸில் ஒரு கிளீனினஸ் இருக்கும். நீ ஸ்டூடியோ போனான்னாக்கா, ஒரு ஏவிஎம் போனாலும் சரி, இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செரீனாக இருக்கும். எவ்வளோ நீ வேலை செஞ்சாலும் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஆணி பார்க்க முடியாது எங்கேயுமே. இந்த பழக்கம் வந்து அப்போது நிறைய இடத்துல இல்லை. நம்ம காரு போகும்போது முன்னாடியே நாமளே நடந்து போயிட்டு ஒரு ஆணியை பொறுக்கிட்டு போகணும். வெரி சில ஸ்டூடியோ தான் அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. எல்லாம் ஜாம்பானு என்னை விட தாத்தாங்கெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது பண்ணல. நான் வந்து எனக்கு லக்கு வந்து என்னென்னா, அந்த பெரியவங்க எல்லாருமே நான் பார்த்துருக்கேன், ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். நீங்கள் கங்கானை பற்றி சொல்லுங்கள், கோகலே சார் பற்றி சொல்லுங்கள், கலாதர் பற்றி சொல்லுங்கள், பன்சி சந்திரகுப்தா பற்றி சொல்லுங்கள், இல்லை கனுதேசா பற்றி சொல்லுங்கள், இல்லை சுதேந்து ராய் பற்றி சொல்லுங்கள்.
நான் கொஞ்சம் கிட்டியாக வேலை செஞ்சேன் ஜிவி சுப்பாராவ், கிருஷ்ணாராவ், இவங்கெல்லாம் மேதாவிங்க. ஒருத்தர் ஒரு ஒரு இதில் மேதாவிங்க. அதே டைமில் அவங்க ஸ்கெட்சு போடுறது பார்த்தாக்கா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம சேகர் சார் சேகர் சார் வந்து எங்கள் அப்பாவுக்கு குரு. அவர் தான், அவர் ஒரே ஒரு சிஷ்யர் தான் அவருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ படம் வந்ததுன்னாக்கா 4 பேர் அது இல்லை, 40 பேர் வேலை செய்வாங்க. சார் நான் உங்கள் கூட நாயகன் வேலை செஞ்சேன்னு. அது எங்கே வேலை செஞ்சுருக்கான்னு எனக்கு தெரியாது. ஸோ ஆமாப்பா நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா இருந்துடுவேன். அந்த மாதிரி வந்தவங்க. பட்டு நம்ம வந்து இவங்க எல்லோரும் மீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அகிரா குரோசாவாவோட ஆர்ட் டைரக்டர் மீட் பண்ணியிருக்கேன். அவர் கூட ஃபஸ்ட் இன்டர்வியூ இதெல்லாம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அகிரா குரோசாவா பார்த்தேன்னாக்கா அப்புறமா தான் நான் இது. பட் அகிரா குரோசாவாக அப்போதுக்கு ரொம்ப சினல் ஆகிட்டார். அவர் யாருமே பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி ஆகிட்டார். சார் நமக்கே வந்து 10 பேர் கேமரா கொண்டு வந்துட்டாங்கன்னா நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவரோட ஆர்ட் டைரக்டர் போய் மீட் பண்ணேன். அகிரா குரோசாவா யோஷிரா முராக்கி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கூட ஒரு 15 நிமிஷம் அப்படின்னு சொன்னவங்க 1.5 hour 2 hours அவர்கிட்ட பேசிகிட்டே தான் இருந்தேன். அவர் ஸ்கெட்சஸை பார்த்தது அதெல்லாம் நம்ம ஸ்கெட்ச் மாதிரி தான் இருந்தது. பட் ஏதோ கேட்டாக்கா வி போத் ஆர் இந்த சேம் லைன். அவர் கொஞ்சம் ஏஜ் அவர் வந்து அதுக்கப்புறம் அதான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நிறைய பேர் மீட் பண்ணிருக்கேன். ராஜ் கபூர்ஜி இவங்க எல்லாருமே, அமிதாப் எல்லாம் நல்லா தெரியும். பட் யார் கேட்டுமே ஜாஸ்தி ஹலோ சொல்கிறது வரைக்கும் தான். கல்கி நடக்கும்போது கூட அப்போ தான் திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த ப்ரொடியூசர் ஹலோன்னு சொன்னேன். தென் ஐ டோல்ட் ஹிம் தட் வி மெட் லாங் டைம் பேக் வித் மை ஃபாதர், கிரேட் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். அப்பா வந்து நம்ம போய் பேசலான்னு. அது வந்து பாம்பே டு கோவா டைமில். ஸோ அப்போ தான் எங்கள் அந்த அப்போ தான் வந்து நின்றார். ஸோ ஐ டோல்ட், ஐ இன்ட்ரடியூஸ் மை ஃபாதர் அண்ட் ஐ டோல்ட் மிஸ்டர் அமிதாப் பச்சன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் சரி நம்மளும் எத்தனை பேர் பார்ப்போம் மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி மறந்துட்டு இருப்போம். பட் ஹி ஹேட் திஸ் கேரக்டர் அண்ட் ஆல் வெரி நைஸ்லி ஃபார் கல்கி கொஞ்சம் வேலை செஞ்சேன். பட் வந்து அதுக்கு ரெசிப்ரோகேஷன் கரெக்டாக இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் சைடில் ஒரே ஒரு செட் மட்டும் போட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி நிறைய பேர் ராஜ் கபூர் சார்கிட்ட நிறைய அது நம்ம செலங்கை ஒலிக்கு அவர் வந்தார். ஸோ இவங்க யாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஆர்ட் டைரக்டர்னாக்கா இந்த ஸ்டேஜை போடுறது, டெக்கரேஷன் பண்ணுறது ஃபங்க்ஷனுக்கு, அதுக்கப்புறம் நம்மளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஹோட்டலுக்காரன் கொடுக்குறது. இந்த மாதிரி வேலையெல்லாம் இது என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி நிலைமையிலேருந்து இந்த லெவல் கொண்டு வந்தாங்கன்னாக்கா அது பேசிக்காக ப்ரெஸ்ஸுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறமா என் கூட வேலை செஞ்சவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். வேலை செஞ்சவங்க வேலை செய்யாதவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொஞ்சம் பெரிய சமாச்சாரம் அவங்களுக்கு. ஸோ தே யூஸ் டு ரெஸ்பெக்ட், தே ஸ்டில் ரெஸ்பெக்ட் மீ. வெதர் தி அவார்டு வந்ததா இல்லையான்னு ரெஸ்பெக்ட் இல்லை, அது இல்லாத நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. சின்ன குழந்தைல அங்கே ஸ்டூடியோ போகும்போதே ரொம்ப சைலண்ட்டாக போவேன், யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி. ஓகே. சினிமாவில் வந்து நெருங்கிய நண்பர்கள்னா யாரு சார்? இல்லை இன்னுமே எல்லாருமே ஹலோ அண்ட் பாய் வரைக்கும் தான் இருக்காங்களா, இல்லை நெருங்கிய நண்பர்கள்? சில பேர் ரொம்ப ரேராக நான் பேசுவேன். இப்போ டைரக்டர்கிட்ட பேசணும் எப்படியாவது. ஆமாம். ஸோ அந்த மாதிரி எல்லா டைரக்டர்கிட்ட பேசுவேன். எல்லா டைரக்டர், அதுவும் மணி சார்கிட்ட, மணியும் பாசு இவங்கெல்லாம் வந்து நான் சேர்ந்து வந்தாங்க. பட் கொஞ்சம் ஒரு 5-10 இயர்ஸ் பிஃபோர். எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சது 25 இயர்ஸ். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து இண்டிபெண்ட்டாக ராஜபார்வை செகண்ட் பிக்சர், ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ராஜபார்வை. அதுலேருந்து அவங்க சிங்கித்தம் ஸ்ரீனிவாசராவ் நல்லா தெரியும், சின்ன குழந்தைலேருந்தே பார்த்துருக்காரு. கமல் சாரும் நல்லா தெரியும். பட் ஆக்சுவலாக கமல் சார் தான் என்கரேஜ் பண்ணுது. நாயகன் கிட்ட கூட தியேட்டரில், பப்ளிக்காக தியேட்டரில் ஷோ ஆனாக்கா எனக்கு இழுத்துட்டு போனாங்க இவங்க, பிசியும் மணியும்.
இழுத்துட்டு போயிட்டு வா வா நீ இல்லை நான் சும்மா வா அப்படின்னு. இல்லைப்பா அது ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூ எல்லாம் வந்து கத்தல் கித்தல் எனக்கு பிடிக்காது அப்படி. இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி சும்மாவே என்ன சரி நானும் போனேன். போகும்போது இவர் ஸ்டேஜ்லேருந்து கமல் சார் வந்து ஸ்டேஜ்லேருந்து சொல்கிறாரு, ஆக்சுவலாக அந்த படத்துக்கு நாயகன் நான் இல்லை தோட்டத்தாரணி அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு வந்து செம்ம அது கிளாப்ஸா என்னன்னு தெரியல, எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு புரிஞ்சுதுன்னு கூட எனக்கு தெரியல. பட் செட்டு போடுறதோ இல்லை ப்ராப்பர்ட்டி வைக்கிறதோ ஆர்ட் டைரக்டர் வேலை இல்லை. அது மீஞ்சி நாங்கள் காஸ்டியூம் பண்ணோம், டெக்கரேஷன் பண்ணோம், ஃபிலிமில் எந்த மூடில் என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டு அது தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணோம். இது இல்லாத செட் எரெக்ஷன் பண்ணோம், செட் டிசைனிங் பண்ணோம். அதுக்கப்புறம் கார்பெண்டர் மேஸ்திரி கூட உட்காந்துட்டு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணோம். எவ்வளோ வேலை இருக்கிறது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னாக்கா பாதி காஸ்டியூம் டிசைனர்ஸ் வந்துட்டாங்க, அவங்க போடுறது தான் காஸ்டியூம். அதுக்கப்புறம் ஒரு செக்ஷனும் மாறிடுச்சு. ஆனா முன்னாடி எல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட் ஒரே ஒரு என்கிட்ட இருக்கு. அது என்ன நான் இல்லை, என்ன அப்பா கூட அப்படி தான் பண்ணாரு, சேகர் சார் அப்படி தான் பண்ணாரு, கோகுலே சார் அப்படி தான் பண்ணாரு, கங்கானா அப்படி தான் பண்ணார். ஸோ இதில் வந்து யாருமே அந்த சீசன் கட் ஆச்சு. இப்போ இந்த நியூ பேட்ச் வரும்போது கேட்டால் கொடுப்போங்க இல்லை கட்டியில். இப்போது சங்கர் பண்ணும்போது அவருக்கு கோபாலா சாங்கெல்லாம் நான் தான் ஸ்கெட்ச் போட்டேன். இப்போ இந்த இதுக்கும் இப்படி தான் வரணும் அப்படின்ட்டு. காதலன் படத்தில் இப்போது பொன்னியின் செல்வம் பற்றி நீங்கள் பேசுனீங்க. பொன்னியின் செல்வத்தில் கூட இப்போ நமக்கு தெரியுது அந்த காஸ்டியூம் வந்து இந்த நார்த் இந்தியன் ஃபேஷன் இங்கே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இந்த ப்ளவுஸ் இப்படி தான் வரணும், அப்படி தான் வரணும்னு நாயகன் கூட அதுதான் செஞ்சேன். ஸோ அது வந்து பெரிய கிரேட்னஸ் ஒன்றும் கிடையாது. தட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஜாப். பட் இப்போது வந்து கேட்டாக்கா நான் பண்ணுவேன், இல்லை கேட்டால் ஐ டோன்ட் வேஸ்ட் மை டைம், ஐ கான்சென்ட்ரேட் ஆன் த செட் டிசைனிங் அண்ட் தென் தி அட்மாஸ்பியர் வாட் இட் ஷுட் பி. இப்போது என்ன ஆகுதுன்னாக்கா காஸ்டியூம் ஒருத்தர் பண்ணிவிட்டு சொல்லாத கொள்ளாத ரெட் கலர் அவர் போட்டுருக்கிற டிஷர்ட் மாதிரி ரெட் கலருக்குள்ள காஸ்டியூம் கொண்டு வந்துடுவாங்க. அந்த பேக்ரவுண்டில் செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெட்டாக இருக்கும். இப்போ யார் மாற்றுறது? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு தான். நாட் ஈகோயிஸ்டிக்கெல்லாம் யாருக்கும் கிடையாது. அப்புறம் லாங்குவேஜ் பேரியர் ஒன்றுமே கிடையாது ஃபிலிம் லைனில். அப்போது மலையாளி ஒர்க் பண்ணுவான் தெலுங்கு படத்தில், தெலுங்காரன் வந்து மலையாளம் படம் பண்ணுவான், அப்புறமா வந்து தமிழ் படத்தில் வேலை செய்வாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்போ பாலாஜி விசார் படம் எடுக்கும்போது எல்லாமே இது எல்லாமே நேஷ்னல் லெவலில் தான் இருக்கும். அதனால தான் பாஷை வந்து கற்றுக்கணும் நம்ம, இதுதான் சான்ஸ் எனக்கு. ஸோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஒரு வேர்டை கற்றுக்கிட்டோன்னாக்கா பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு தான். ஆனால் தமிழ் மட்டும் வரல. ஏன் சார்? அதான் அது காலேஜ் ஆகிற வரைக்கும், காலேஜுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இப்போவே இவ்வளோ தங்கு தடை இல்லாமல் வருது சார். ஓகே ஃபைன். அந்த தித்துவாய் இல்லாத தொட்டு தான். அச்சோ அப்படிலாம் இல்லைங்க சார். ஸோ வந்து நிறைய படங்கள் வந்து நீங்கள் மணிரத்னம் சாரோடைய கிளாசிக் படங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு தளபதிக்கு அப்புறம் ஒரு இடைவெளி விழுகுது இல்லையா? இல்லை, பாம்பேக்கு அப்புறம் அதுக்கு அந்த இடைவெளி என்ன காரணம் சார்? கொஞ்சம் இல்லை, அதுக்கு என்னென்னா வர டைரக்டர் எல்லாமே அவர் மணி சாருக்கு மட்டும்தான் பண்ணுவார், நமக்கெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு ஒரு டைலாக் வந்தது நிறைய பேர் கிட்ட. சரி எதுக்குன்னு நானே ஒரு பிரேக்கு ஒன்று, அது இல்லாத வந்து நான் ஊருக்கு போகிறேன், ஏதோ ஒரு கிளாஷ் வந்தது. அந்த டைமில் இன்னொருத்தர் வச்சுக்கிறேன்னா வச்சு சமீர் சந்தா வந்தாப்புல. சமீர் சந்தா வந்து நம்ம என்னக்கா பெரிய குரு மாதிரி அவருக்கு. ஸோ நைஸ் பாய், இஸ் நோ மோர். பட் இந்த லாஸ்ட்டை பார்த்தது தசாவதாரத்துக்கு வந்து இந்த என்ன அவார்டு, சினிமா ஏதோ ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அந்த டைமில் நானும் அவரும் சேர்ந்து கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஸ்டேஜ் மேலே ஓடணும் ரெண்டு பேர். தட் வாஸ் த லாஸ்ட். ஏன்னா தசாவதாரம் நீங்கள் ஒர்க் பண்ண இல்லை, நான் ஃபஸ்ட்டு சமீர் சந்தா ஒர்க் பண்ணார், அதுக்கப்புறம் பிரபாகர் ஒர்க் பண்ணார், அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணேன் தசாவதாரத்துலையா சார்? ஏன் சார் இவ்வளோ டைரக்டர்? ஏன்னா அந்த படத்தோட அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகே, நீங்கள் எந்த போர்ஷன் சார் அதில் ஒர்க் பண்ணது? இந்த சுனாமி. ஓகே. அது அப்புறமா அந்த ஸ்கல்ப்சர் வந்து மேலே வந்துட்டு அப்புறம் அதெல்லாம் அந்த சீப்பெல்லாம் ஒட்டிட்டு அந்த ஓல்டு எஃபெக்ட் கொடுத்தது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்டில் அந்த சாங் கிட்ட
நிறைய இருக்குது அது ஓகே சொன்னோன்னா. ஓகே 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 ஸோ இது மட்டும் அப்புறம் அந்த போட் கிட்ட அந்த சுனாமி வரும்போது இங்கிலீஷ்காரன் ஆமா ஆமா சைனாக்காரரும் இவன் பேசுவார். அந்த 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 போர்ஷன் எல்லாமே அந்த செட்டெல்லாம் போட்டது அந்த ஓகே. ஒரு இயக்குனர் வந்து ஸ்கிரிப்டை ஃபுல்லாவே உங்ககிட்ட கொடுத்துருவாங்களா இல்ல நீங்க கதை கேட்பீங்களா சார் அதை பத்தி? இல்லை ஒரு முந்தானத்து ஒரு சமாச்சாரம் நடந்தது. இப்போ எப்படின்னாக்கா இவங்க செய்கிற பெரிய தவறு தான் சொல்லுவேன், அதை நான் தைரியமாக சொல்லிவிடுவேன். தவறு என்னன்னாக்கா யூஸ்வலாக ஹாலிவுட்லேயோ இல்லை பாலிவுட்லேயோ எங்கேயோ தெரியாது, பாலிவுட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு. ஃபஸ்ட்டு வந்து டைரக்டர் வந்து நம்மக்கிட்ட வித் தி ஆர்ட் டைரக்டர் ஹி ஹாஸ் டு டெல் த ஸ்டோரி சொன்னது பிறகு இந்த இது ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. அதில் வந்து கரெக்டாக ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த ஆங்கிள் போடு, இப்படி போடு, இப்படி வரணும், செட்டு வந்து இப்படி வரணும். நான் என்ன செட்டு போடுறேன்னு அவனுக்கு தெரியாது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னாக்கா அவன் கொடுக்குற ஸ்கெட்சை வச்சுக்கிட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணணும், விச் இஸ் ரியலி போரிங் அண்ட் ஆல்சோ இட்ஸ் சீரியஸ். இவங்களுக்கு என்னன்னாக்கா டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டோரி போர்டு பண்ணிக்கிட்டு நேராக ஹீரோயின் கிட்ட காட்டிடுவாங்க, ப்ரொடியூசர் கிட்ட காட்டிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி நடக்குது இப்போது. ஐ எம் அகேன்ஸ்ட் தட் ஒன். யூ கம், யூ டெல் மீ த ஸ்டோரி, யூ டெல் மீ அ தின் லைன். இப்போ மணி சார் கூட சொல்லும்போது, மணி இதெல்லாம் சொல்லாத மணி, எனக்கு வந்து ஜஸ்ட் அந்த ஸ்டோரி அந்த லைன் மட்டும் சொல்லிவிடு, இவங்க இங்கேருந்து போகிறான் அங்கேருந்து வரான், அந்த தின் லைன் சொல்லிட்டு பிறகு நான் ஒரு 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 அதுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் ஒன்று நடக்கும். அந்த தாட் ப்ராசஸில் நான் கொஞ்சம் நோட் பண்ணிக்குவேன். இது கரெக்டாக என்ன செட்டு வருது அப்படின்னு சொல்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ஒரு பேப்பரில் டைப் வச்சு கொடுக்குறதோ, இல்லை யாராவது வந்து எனக்கு வந்து படிக்கிறத விட எனக்கு யாராவது சொன்னாங்கன்னாக்கா அது ஃபாஸ்ட்டாக ஏறும். அந்த இம்மீடியட் செகண்ட்லேயே நான் அந்த ட்ராயிங் போட்டுவிடுவேன். ஸோ தட் இஸ் மை கெப்பாசிட்டி அண்ட் மை கேப்பபிலிட்டி. பட் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் பெருமையாக அவங்க சொன்னாதாங்க நான் கேட்பேன். அதெல்லாம் ஒரு வாட்டி ஒரு சில பேர் டைரக்டாக சொல்கிறது வந்து வேறு, பிகாஸ் ஹி நோஸ் த ஹோல் நுவான்சஸ் எல்லாம். ஸோ அதனால் அவர் சொல்லும்போது வந்து இன்னும் கிளாரிஃபையாக இருக்கும் எனக்கு. ஸோ எனக்கு புரியல என்னமே, நான் நீ வந்து சொல்லு, உட்காந்துக்கு நீ வந்து சொல்லு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நடக்கும். இப்போ என்ன ஆகுதுனாக்கா ஸ்டோரி வந்து சினாப்சிஸ் மாதிரி கொடுத்தா கூட ஐ கேன் ஆஸ்க் சம்படி டு ரீட். இப்போது அதுவும் இல்லாத ஒருத்தர் வந்தார் இப்போ புதுசாக. அவர் வந்து ஒரே ஒரு சீக்வன்ஸ் மட்டும் சொன்னார். யாரோ வராங்க, ஓடி வராங்க, கோட்டைக்குள்ளே ஏறுறாங்க, கை உள்ளேருந்து அப்படியே சுரங்கம் போகுது, அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கும் சார், ஒரு பட்ஜெட் கொடுங்க சார். நீங்கள் ஸ்டோரி சொல்லாத நான் பட்ஜெட் எப்படி சார் கொடுப்பேன்? இல்லை சார், நாங்கள் வந்து பாகுபலி அந்த பலி விட பெரிய பலிக்கு பண்ண போகிறோம், ஸோ அதனால் இது வேணும். நான் சொன்னேன், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் தான் கொடுக்கணும் எஸ்டிமேஷன். நான் வந்து நானாக கொடுக்க மாட்டேன். நான் எப்படி செய்வேன், நீ மேஸ்திரினாக்கா ஐ வில் ஆஸ்க் யூ டு கிவ் மீ இது. எனக்கு கார்பெண்டர் ரீப்பர் எவ்வளோ ஆகுது, இல்லை அதுக்கு எத்தனை ஆணி பிடிக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வேண்டியது இந்த செட்டு எப்படி வரணும்னு நான் பக்கத்துலேயே உட்காருவேன். நான் கொடுத்துட்டு நான் காரில் ஊரை சுற்றிட்டு வர்றது அதெல்லாம் வச்சுக்க மாட்டேன். அந்த மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு ஜூனியர்ஸாக வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. கதிர் இருக்காப்புல, இவர் ராஜீவன் இருக்காப்புல, அப்புறமா பிரபாகர் இருக்காப்புல, மணிராஜ் இருக்காப்புல, முத்துராஜ் இருக்காப்புல. இவங்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வந்துட்டாங்க. தேர் ஆல் வெரி குட். ஸோ யாருமே கதிரே நான் வந்து என்கிட்ட இருக்கும்போது நான் நல்லா திட்டுவேன். பட் வந்து நீட்டாக இப்போ பண்ணின்னு இருக்காப்புல. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட், வெரி ப்ரௌட் அபவுட் தட் ஃபெலோ. ஸோ அதுக்கு மீஞ்சி வரவனுங்க ஏதோ காலேஜில் படிச்சுட்டாக்கா ஆர்ட் டைரக்டர் ஆகிடலாங்க. ஆர்ட் டைரக்டர் வேறு, காலேஜ் படிப்பு வேறு. அது மோர் ப்ராக்டிக்கல் ஒர்க். இது டெக்னிக்கலாக வரும்போது அவங்க ஆக்சுவலாக யூ ஹாவ் டு பிகம் அ கார்பெண்டர். யூ ஷுட் நோ வாட் அ கார்பெண்டர் டிசைன் எப்படி பண்ணாக்கா அவனுக்கு ஈஸியாக இருக்கும்னு நீ யோசிக்கணும். அதுக்கு கார்பெண்டர், அப்புறம் மோல்டர்,
அப்புறமா அந்த மோல்டிங்கில் ஃபைபர் கிளாஸ் பண்ணுறவன், பிளாஸ்டரில் பண்ணுறவன், பேப்பர் மெஷினில் தான் பண்ணோம். நிறைய செட் அப்பா கூட பண்ணும்போதெல்லாம் பேப்பர் மெஷினே தான். அவர் பேப்பர் ஒன்று ஒன்றா அப்போது இது பண்ணி கொடுப்பார். நைட்டில் யாருமே இல்லை ஒர்க்கர்ஸ். அவர் அசிஸ்டன்ட் பாஸ்கர் ராஜுன்னு இருந்தார். அவர் வந்து பேப்பர் நான் நடுவில் போய் பேப்பரை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட கொடுத்தாக்கா அவர் அந்த கல் மாதிரி அந்த செட்டுக்கு ஒட்டினார். ஏன்னா அடுத்த நாள் ஷூட்டிங். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வேலை செஞ்சுருக்கோம். இப்போ யாரும் தொடமாட்டாங்க. இது என் செக்ஷன் இல்லை சார், அது அவங்க செக்ஷன் சார்ன்னு. நம்ம கிட்ட இருந்தவங்க எல்லாருமே எல்லாம் வேலை செய்யணும். அதுக்காக வெயிட் பண்ணாக்கா இங்கே கேமரா அப்போல்லாம் ஃபிலிம் தானே, டைம் இஸ் வேஸ்டட் அண்ட் லாட் ஆஃப் மணி இஸ் வேஸ்ட். ஸோ அதனால் எவ்வளோ தூரத்துக்கு நான் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணியிருக்கேன். அண்டு நிறைய டெக்னிக்ஸ் கொண்டு வந்திருக்கேன், அது ப்ரௌடாக சொல்லலாம். அது இல்லாத ஃபாஸ்ட்டாகவும் பண்ணேன். இப்போ நிறைய ஆர்டர் இருந்தாங்க அப்போ கூட. நான் ஒரே ஒரு பாயிண்ட் நினச்சது என்னன்னாக்கா, நான் ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கணும், ஃபினிஷாகவும் கொடுக்கணும். சில பேர் ஃபினிஷ்கனே இருப்பாங்க, 1.5 மாதம் 2 மாதம் எடுப்பானுங்க. ஒருத்தர் வந்து சீக்கிரமாக பண்ணிவிட்டு அதில் ஃபினிஷிங் இருக்காது பண்ணிட்டு ஒரு தர்மோகால் வீழ்ந்தோம். தர்மோகால் கூட பெரிய சைஸ் கொண்டு வந்தது நான் தான். நான் மேனுஃபேக்சர் பண்ணல. புரியுது சார். ஒரு ஆர்ட் நம்ம அசிஸ்டண்ட் ஒரு பையன் பெயிண்டர், நல்ல பையன், அவன் கேட்டேன், நீங்கள்லாம் பீஸ் பீஸாக கொண்டு வரீங்க, எதுக்கு அது பெரிய பீஸ் கிடைக்காது? இது வந்து யூஎஸ் போகும்போது அங்கே விசிட்டர், அந்த விசிட்டர் ஷிப்புக்கு வந்து நான் போகும்போது ஒரு பர்பேங்க் ஸ்டூடியோவில் பார்த்தேன். இவ்வளோ பெரிய 9 ஃபீட்டுக்கு என்னமோ 12 ஃபீட் ஒரு ஜெயிண்ட் போலீஸ்கார் நிற்கிற மாதிரி ஒன்று பண்ணாங்க, இவ்வளோ பெரிய ஹைட்டில். ஆமாம், இவங்களுக்கு எப்படி கிடைக்குது இது அப்படின்னு சொன்னால், இட்ஸ் அ பிளாக் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்ட பிறகு ஏதோ ஒரு செட்டுக்கு வேணும்னாக்கா இவங்க பீஸ் பீஸாக கொண்டு வராங்க. என்னன்னு கேட்டாக்கா அந்த பீஸ் பீஸாக இவங்க விற்கலாம். பட் வரது வந்து பிளாக்காக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிஸ்ட் பையன் சொன்னான். பிளாக்காக வருதுன்னா நீங்கள் என்ன பிளாக் கொண்டு வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கல், பெரிய பெரிய இது மழை இதெல்லாம் வந்து எந்த படத்துக்கு ஞாபகம் இருக்கா சார்? அது இந்த ஃபர்ஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் படத்துக்கு வந்து ஜெயேந்திரா பிசி தான் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒரு பழைய ஸ்க்ரோல் இல்லை, அது பண்ணேன். அந்த ஸ்க்ரோல் என்ன, இந்த பழைய காலத்து இந்த ஓலைச்சுவடு இந்த மாதிரி இப்படி வரும், அது வந்து மேலே தொங்க போட்டேன் பெருசாக, கிட்டத்தட்ட ஒரு இப்போ 20 அடிக்கோ 25 அடி. அதுலேருந்து ஒரு பீஸ் அப்படியே வருது. அதை வந்து திருப்பி துணி போட்டுக்கு மறைச்சிட்டதை, ஏன்னா லைட் வெயிட் இது, நீ இவ்வளோ பெரிய ரோல் மேலே மாட்டினா கூட ஒன்றும் தெரியாது. அதுலேருந்து அந்த ஒரு துணி போட்டு அப்படியே பண்ணி பழைய துணி மாதிரி ரேக் மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஸோ தட் கேவ் தட் எஃபெக்ட் ஆஃப் தட் ஸ்க்ரோல், ஒரு ஓல்ட் ஸ்க்ரோல். அதில் இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் எழுதுனேன், பெயிண்டரை வச்சுக்கிட்டு இந்த பையனை வச்சுக்கிட்டே எழுதுனேன். ஸோ